கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சுயநினைவின்றி கிடந்த அந்த சிறுமிக்கு தற்போது கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த அந்த சிறுமியின் தாயும் சிறுமியும் கடந்த 4ஆம் தேதி இரவு மலப்புரம் மாவட்டம் திரூர் பகுதியில் சாலையோரம் உறங்கிக் கொண்டிருந்தனர். 5ஆம் தேதி காலை சிறுமியின் தாய் கண்விழித்து பார்த்தபோது சிறுமி காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பல இடங்களில் சிறுமியை தேடினார். இதனிடையே திரூர் பகுதி அரசு பள்ளி மாணவர்கள் சிலர் ஒரு சிறுமி மயக்கமடைந்த நிலையில் கிடப்பதை கண்டு தகவல் கொடுத்தனர். உடனடியாக அந்த சிறுமி திரூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அந்த சிறுமிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உடலுக்குள் காயங்கள் இருப்பதாக தெரிவித்தனர். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமிக்கு 2 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வரும் மலப்புரம் காவல்துறையினர் இது தொடர்பாக 14 பேரிடம் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கேரள மகளிர் அமைப்புகள் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு பாதுகாப்பும் உதவியும் வழங்க வேண்டும் என கூறியுள்ளது.